வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இனிமே கன்டினியூஸா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான மேக்கப் வீடியோஸ், பியூட்டி டிப்ஸ் வீடியோஸ் அண்ட் அன்பாக்சிங் வீடியோஸ் இது எல்லாமே நம்ம வந்துட்டு ரெகுலரா அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா, நம்மளோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஷாப்பிங் அப்படின்ற மாதிரி போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ வீடு அகாடமி அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ வாங்கப்பா நம்ம எங்கேயாவது வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நானு, என்னோட ஸ்டாஃப் அண்ட் என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க வந்துட்டு ஷாப்பிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அம்மன் கோவில் சைடு போலான்னு நெனச்சிருந்தோம். ஸோ எதுக்காக அந்த பிளேஸ் சூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் ஒண்ணு பிளான் பண்ணியிருக்கோம். அது வின்டேஜ் லுக்லயும் அண்ட் வந்துட்டு ரொம்பவே ட்ரெடிஷ்னலாவும் இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஜுவல்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு கொஞ்சம் அஃபோர்டபுளாவும், கொஞ்சம் பெஸ்ட்டாவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, டிஃபரண்ட் ஸ்டைல்ஸ்ல கிடைக்கும்னு நெனச்சு நான் கிளம்பி போனோம். ஸோ அதே மாதிரி நாங்க ஒரு ஜுவல் கடையில போயிட்டு கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா அது வின்டேஜ் லுக்குக்கு ஏத்த மாதிரியான ஜுவல்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தோம். பட் என்னோட மைண்ட்ல என்ன இருந்தது அப்டின்னா, வின்டேஜ் லுக்காவும் இருக்கணும். பக்கா ட்ரெடிஷ்னலாவும் இருக்கணும். அண்ட் வந்துட்டு எல்லாரும் யூசுவலா போட்ட மாதிரி ஜுவல்ஸ் இல்லாம, கொஞ்சம் யூனிக்காவும் இருக்கணும் அப்டின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் ஒரு சில ஜுவல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஈஸியா இந்த ஷாப்ல எனக்கு கிடைச்சது. ஸோ இந்த ஷாப்ல நெறைய வெரைட்டீஸ் இருந்தது. ஸோ வந்துட்டு எனக்கு நெறைய பிளான் இருந்தது. இப்ப எதுவுமே பிளான் இல்லாம போயிருந்தா கண்டிப்பா நெறைய நான் வாங்கியிருந்திருப்பேன். பட் நான் வந்துட்டு மைண்ட்ல ஒரு விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனனால, அம் அந்த விஷயத்தையே தேடிட்டு இருந்தேனா, அதனால வந்துட்டு நான் ஒரு சில விஷயங்கள் மட்டும் வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு, கிளம்பலாம் அப்படின்னு நெனச்சிருந்தோம். ஸோ டாலர் செயின்ஸ் எல்லாமே வந்துட்டு நெறைய வெரைட்டீஸ் இருந்தது. அண்ட் வந்துட்டு ரொம்ப காமா அங்க வந்துட்டு சர்வீஸ் குடுத்தாங்க. நமக்கு வேணும்னு கேட்கிற ப்ராடக்ட்ஸ வந்துட்டு ரொம்பவே காமா வந்துட்டு எடுத்து குடுத்தாங்க. எவ்ளோ கஸ்டமர்ஸ் இருந்தாலுமே எல்லா கஸ்டமர்ஸையுமே வந்துட்டு ரொம்பவே கூலா வந்துட்டு ட்ரீட் பண்ணாங்க. ஸோ அது எனக்கு இந்த ஷாப்ல பர்ட்டிகுலரா ரொம்ப புடிச்சிருந்தது. பட் மத்த ஷாப்ல வந்துட்டு இந்த ஹோல்சேல் ஷாப் அண்ட் அந்த ரீட்டெயில் ஷாப்ஸ்ல வந்துட்டு அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு சில ஷாப்ஸ்ல என்னன்னா நம்ம ஹோல்சேலா வாங்கணும் அப்படின்ற மாதிரி உள்ள என்டர் ஆகும்போதே சொல்லிருவாங்க. பட் இந்த ஷாப்ல எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி எதுவுமே இல்ல. ஸோ நம்ம எத்தன ப்ராடக்ட் கேட்டாலுமே நம்மளுக்கு வந்துட்டு அவங்க டக்குன்னு எடுத்து காட்டுறாங்க. எத்தன கஸ்டமர்ஸ் இருந்தாலுமே கரெக்ட்டா வந்துட்டு அவங்க மெயின்டெயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனாலேயே இந்த ஷாப் வந்துட்டு எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. இந்த ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை சரவுண்டிங்ல தான் இருக்கு. சாரி. மதுரை மீனாட்சி அம்மன் சரவுண்டிங்ல தான் இருக்கு. ஸோ வந்துட்டு நீங்க வந்துட்டு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. நெறைய அஃபோர்டபிள் ப்ராடக்ட்ஸுமே நெறைய வச்சிருக்காங்க. குவாலிட்டி வைஸுமே எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஃபோட்டோ ஷூட்க்கு ஏத்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும் நாங்க வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு, ஸோ கொஞ்சமா இயரிங்ஸுமே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த இயரிங் வந்துட்டு எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. நான் வச்சு பார்க்கும்போதுமே ரொம்பவே அழகா இருக்கு இல்லையா? அந்த வீடியோலயே. பட் வந்துட்டு நான் வாங்கல. ஏன் வாங்கல? எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரியல. ரொம்ப புடிச்சிருந்தது. பட் வாங்காம விட்டுட்டேன். நெறைய திங்ஸ் வாங்கும்போது இத எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரியல. ஸோ வந்துட்டு அப்புறமா கொஞ்சம் ரிங்ஸ் எல்லாம் பார்த்தோம். குட்டி, குட்டி ரிங்ஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அங்கருந்து ஒரு 3000, 4000 சம்திங் கிட்ட நாங்க வந்துட்டு பில் பே பண்ணிட்டு, அ பர்ச்சேஸ் பண்ணிட்டு நாங்க கிளம்பிட்டோம். கிளம்பும்போது பில் பண்ணும்போது எனக்கு இந்த செட் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது. பார்க்கவே ரொம்ப ரியலா இருந்தது. ஸோ வந்துட்டு இப்ப தங்கம் விக்கிற விலைக்கு வந்துட்டு நம்ம ஜுவல்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வாங்க முடியுமா? அப்படின்னு தெரியாது. பட் வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த மாரி செட் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபைனலி நாங்க பில் எல்லாம் பே பண்ணிட்டு அங்கருந்து கிளம்பிட்டோம். ஸோ வந்துட்டு மீனாட்சி அம்மன் கோயில் வந்தாலே கோபுரம் கிட்ட ஃபோட்டோ எடுக்கலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்தோம். அங்க கொஞ்சம் ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தனால எனக்கு பெருசா அந்த கோபுரம் வந்துட்டு விசிபிளா இல்ல. ஸோ நானே ஒரு செல்ஃபி எடுத்துட்டு மீனாட்சி அம்மன் கோவில் வந்துட்டு மொட்டை கோபுரம் பார்க்கலன்னா எப்படி? அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேயும் போய் நல்லபடியா எல்லாரும் நல்லபடியா நேர்மையா வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு, சாமி கும்பிட்டுட்டு அங்கருந்து கிளம்பியாச்சு. இந்த வீடியோ ஓரளவுக்கு இன்ட்ரஸ்டிங்கா நான் போட்டிருப்பேன் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ இது ரொம்ப நாள் ஆயிருச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறமா இப்ப தான் எடிட் பண்ணி போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிருங்க. நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நான் போடுறேன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி அவுட்டிங் விளாக்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி வீடியோஸ் எல்லாமே நான் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா உங்களுக்கு குடுக்குறதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ அதுக்கு நம்மளோட சேனல கண்டிப்பா எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.